ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபத்தில் போராட்டம். ரோமர் 15:32 சொல்கிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபங்களிலே போராடி ஜெபியுங்கள். கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபியுங்கள். நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவியத்தை முன்வைத்து சொல்லுகிறார். ஆம், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். பரிசுத்த ஜீவியத்திற்காகவும் ஜெப ஜீவியத்திற்காகவும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகவும் அசுத்த ஆவிகளோடு போராடி மேற்கொள்வதற்காகவும் கர்த்தருடைய கிருபையையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காகவும் கர்த்தருடைய பாதையிலே வெற்றியோடு முன்னேறி செல்வதற்காகவும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபங்களில் கண்ணீரின் ஜெபம் உண்டு. மற்றவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. ஸ்தோத்திர ஜெபம் உண்டு. அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் போராடி ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் யாக்கோபைத்தான் சொல்ல முடியும். யாக்கோபு தேவனோடு போராடினார். தன்னிலும் பலத்தவரோடு கூட போராடினார். கர்த்தரோடு முகமுகமாய் போராடினார். இந்த போராட்ட ஜெபத்தின் விளைவாக யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயரை சுதந்தரித்துக் கொண்டார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம். யாக்கோபை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி எழுதும்போது, அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பெரத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிப்பது இன்னதென்று தெரியாதிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் உரிமையோடு கேட்பதற்கு புத்திர சுவீகார ஆவியை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. கர்த்தர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறபடினாலும் நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலும் அவரிடத்தில் முழு உரிமையோடு போராடி கேட்பதற்கு நாம் உரிமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று உரிமையோடு கர்த்தரிடத்தில் கேட்கிறோம். தேவப்பிள்ளைகளே, நாம் அப்படி கேட்பதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 94, 95 மற்றும் 96 சங்கீதங்கள். மாலை ரோமர் 15ஆம் அதிகாரம் 14 33 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரிடத்தில் போராடி ஜெபியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.